Hi friends, welcome to our channel. Today beef kola urundai gravy எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க போகிறோம். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச வத்தல் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வதங்க வேண்டாம், 40% குக் ஆனால் போதும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ கறியை குத்தி வாங்கிக்கோங்க. அதை இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்க வராது. இந்த கறி வேகிறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கசகசாவையும் முந்திரி பருப்பையும் திரிச்சு எடுத்து 1/2 டீஸ்பூனில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டைம்ஸாக போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே அரைச்சிருங்க. அந்த ஸ்பைசி மசாலா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த உருண்டை சாப்பிடும்போது. இப்போ அரைச்சி எடுத்ததில் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி சேர்த்துக்கிறோம். இதுவும் அதிகமாக சேர்த்துறாதீங்க, அதிகமாக சேர்த்தா பிடிக்க முடியாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை முட்டை எடுத்துருக்குறோம். முழு முட்டையும் ஊற்றிடாதீங்க. ஊற்றுனீங்கன்னா பால் பிடிக்கும்போது பிடிக்க முடியாது, உடையும். அதனால் அரை முட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிங்க. நல்லா டைட்டாக பிடிங்க உருண்டை. சின்ன சின்ன சைஸாகவே பிடிங்க, ஏன்னா கிரேவியில் போடும்போது கொஞ்சம் நல்லா பெருசாகும். அதனால் சின்ன சைஸாக பிடிச்சிக்கோங்க. நாங்கள் 1/4 கிலோ பீஃப் எடுத்துருக்குறோம். எங்களுக்கு 11 உருண்டை வந்திருக்கு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதும் பொரிச்செடுங்க. எண்ணெய் சூடாக முன்னாடி போட்டிங்கனாலும் எண்ணெயிலே அந்த பால் பிரிஞ்சிரும். அதனால் நல்ல சூடானதும் போட்டுடுங்க. ரொம்ப நேரம்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி குக்கான கறி தான், அதனால் சீக்கிரமாக டக்குன்னு போட்டு பிரட்டி எடுத்துருங்க. இல்லைனா அது டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் ஆயிரும். நாங்கள் 2 டைம்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த உருண்டையை அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பீஃப் பிடிக்கலைன்னா மட்டனில் கூட இதே மாதிரி இதே அளவில் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோலா உருண்டை பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு கோலா உருண்டை. இப்போ நம்ம கிரேவி செய்யலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10லேருந்து ஒரு 15 எடுத்துக்கோங்க. அதை நல்லா குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் வத்தப்பொடி சேர்த்து நல்லா வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது ஏன்னா வேக வச்ச உருண்டை தான் இல்லை போடுறோம், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரசில் தேங்காய், அப்புறம் திரிச்சு வச்சுருந்த பாதாம், கசகசா அதில் மிச்சம் இருக்கிறத அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, உரப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காணாட்டினா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டைகளை இல்லை சேர்த்துக்கலாம். உருண்டை சரியாக பிடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த கிரேவியில் போடும்போதும் உடஞ்சிரும். அதனால தான் நல்லா அழுத்தி அந்த உருண்டை பிடிக்கும்போது பிடிச்சிக்கணும். இப்போ கிரேவி கொஞ்சமாக வத்தட்டு, ரொம்ப நேரம்லாம் வேக விட வேண்டாம் உருண்டையை. அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம உருண்டை போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் குக் ஆனால் போதும். இப்போ கிரேவி நல்லா வற்றி வருது. உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. நமக்கு நல்ல கிரேவி கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.